கூட்டிட்டு வந்த? சும்மா தாண்டி, எனக்கு பீச்சுக்கு போறது ரொம்ப பிடிக்கும். அதான் உன்னையும் கூட்டிட்டு வந்தேன். இங்க உட்காந்துட்டு அந்த கடல் அலையவே எவ்வளவு நேரம்டா பாக்குறது? அதுக்கு ஷாப்பிங் அப்படி இப்படின்னு கூட்டிட்டு போயிருந்தா கூட எனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கியிருப்பேன். உனக்கு போர் அடிக்கலையாடா? 10 நிமிஷமா கடல் அலையவே பாத்துட்டு இருப்ப. கடல் அலைய எவன் பார்த்தான்? நான் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்ன என்ன சொன்ன? அழகா இருக்குல்லடி. ஹொடி மொன்வெட்டி மண்டையா, உனக்குள்ள கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அவங்க ஒரு குழந்தையோட அம்மா, அவங்கள போய் இப்படி விரக்கி விரக்கி பாத்துக்கிட்டு இருக்க. சீ. ஹே லூசு, நான் அழகா இருக்குன்னு சொன்னது அந்த குழந்தையடி. குழந்தையவா? ஐயா, ரொம்ப நேரமா அவங்க அம்மா கீழே இறங்கு விளையாடுன்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அவ தண்ணிக்கு பயந்துட்டு இறங்கவே மாட்றா. அவ எப்பதான் இறங்குவான்னு நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் பார்த்தேன். உடனே ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு குழந்தையோட அம்மாவா, எனக்கு தெரியாதா? சாரி மச்சான், நீ தெளிவா சொல்லிருக்கணும். அப்படியே முட்டையா அழகா இருக்குன்னு சொன்னா நான் அவங்க அம்மானு தான் நினைச்சுக்கிட்டேன். என் பக்கத்திலேயே என் ஆள் இருக்கும்போது நான் ஏன்டி மத்த பொண்ணுங்களை பார்க்க போறேன்? அடடா, ஏற்கனவே பீச்ல உட்கார்ந்து ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கு. இதுல நீ வேற ரொம்ப ஐஸ் வைக்காத. ஐஸ் வைக்கிறாங்களா? ஐஸ்? நீங்களாம் நல்ல பசங்களை நம்பவே மாட்டீங்களாடி. எவனாவது கிரிஞ்சா பேசிட்டு சுத்துவான், அவன் பின்னாடியே போக வேண்டியது. ஆனா நான் பாரு எவ்வளவு தூய்மையா இருக்கேன்னு. என் மனசும் அவ்வளவு தூய்மையான மனசு. அதெல்லாம் விட்டுருவீங்களே? டே 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 போதும்டா. உன் தூய்மையான மனசை பத்தி எனக்கு தெரியாதா? தெரிஞ்சா சரி. ஹே ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். காலையில எப்படி அவ்வளவு தைரியமா வீட்டுக்குள்ள வந்துட்ட? அதுவும் எங்க அம்மா கிட்ட அவ்வளவு பேச்சு பேசியிருக்க. உங்க அப்பா கிட்ட தப்பிச்சு வரணுங்கிறதுக்காகவே செவரேறி குதிச்சு உன் பெட்ரூம்குள்ள வந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ எப்படி நேரா வாசல் வழியா என் வீட்டுக்கே வந்துட்ட? ஐயோ மச்சான், உனக்கு நான் ஃபோன் பண்ணேன்டா. உங்க அம்மா தான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணாங்க. நார்மலா பேசியிருந்தா கூட சரின்னு வச்சிருப்பேன். ஆனா ரொம்ப திமிரா பேசினாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்க வேணாம், அதான் நேரா வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். சும்மா லைட்டா தான் மிரட்டி பார்த்தேன். ரொம்ப மிரண்டுட்டாங்க. ஐயோ பாவண்டா அந்த பொண்ணு. கடைசி வரைக்கும் தண்ணிக்குள்ளே இறங்கல. அவங்க அம்மாவும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அச்சச்சோ, போயிட்டாங்களா? நீயே ரொம்ப ஃபீல் பண்ற? அடியே, அந்த பொண்ணு தண்ணிக்குள்ளே இறங்காம போயிடுச்சேன்னு சொன்னேன்டி. எப்பா சாமி, உன் கூட வெளியே வந்துட்டு நான் உசுரோட வீட்டுக்கு வந்தேன்னா அதுதான் இருக்கிறதுலே உலக அதிசயம். அதுக்கு உன் கொல்லிக்கட்ட கண்ணை வச்சுட்டு பேசாம இருக்கணும். அங்க பாக்குறது இங்க பாக்குறது சைட் அடிக்கிறதுன்னு வச்சுக்கிட்ட கொன்னு ரெண்டையும் நோண்டிடுவேன். என்னடி என்ன போய் இப்படி? இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? ஐயோ ஏண்டா? பின்ன ஒரு குழந்தை வச்சிருக்கிற ஒரு அம்மாவை போய் நான் சைட் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேடி. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. இதுவே ஒரு அழகான பொண்ணு தலையில தொப்பி போட்டுட்டு கையில பூவெல்லாம் எடுத்துட்டு வந்து என் பக்கத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்போ நான் சைட் அடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. என்னடி? கொஞ்சம் அங்க திரும்பி பாரு. என்னது? ஐயோ மாமா மர்க்கையா. ஏண்டா டேய், இவ்ளோ நேரம் அந்த பொண்ணதான் நீ பாத்துக்கிட்டு இருந்திருக்க. மச்சான் மச்சான் சத்தியமா இல்லடி. அப்புறம் எப்படிடா? என்ன பார்த்து தானே பேசிட்டு இருந்த? கரெக்டா அந்த பொண்ணு இங்க வந்து நிக்குது. அந்த பொண்ணு மாதிரியே ஒரு அடையாளத்தை சொல்லி அந்த பொண்ணை நான் சைட் அடிச்சிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்ற. ஹே நீயே சொல்றல, நான் உன்னை தாண்டி பாத்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு எப்ப வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சோ பிடிச்சிருவேன் உன்னை. ஹே சத்தியமா இல்லடி, நிம்மதியா என்ன நம்பு. அந்த பொண்ணு எங்க இருந்து வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. தெரியாம எப்படா? ஒரு அழகான பொண்ணு தலையில தொப்பி போட்டுட்டு கையில பொங்கத்தோட வரணும்னு இவ்ளோ எப்படா வர்ணிக்க முடியும்? அதுவும் நீ வர்ணிச்ச அடுத்த செகண்டே நீ நினைச்ச பொண்ணு இங்க வந்து நிக்குமா? என்னடா என்ன பார்த்தா இந்த கடல்ல போற ஆமை மாதிரி தெரியுதா? மச்சான் மச்சான், ஆமா மண்டையும் உங்க அப்பா தான், அவருக்கு தான் அது கரெக்டா இருக்கும். நீ வேணும்னா அந்த கடல் கண்ணின்னு வச்சுக்கலாம். செருப்பாலேயே அடிப்பேன், சத்தியமா சொல்றேன், செருப்பாலேயே அடிப்பேன். ஹே கடல் கண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்டி. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் கடல் கண்ணியை பாக்குறதுக்காகவே கடலுக்கு வருவேன். சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ உன் கடல் கண்ணியை பார்த்துட்டு பொறுமையா வா. ஹே என்னடி நீ பாட்டுக்கு போற? மச்சான் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உன் கண்ணு மட்டும்தான் என்ன பார்த்து பேசிட்டு இருக்கு. உன் உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸும் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஹே என்னடி சொல்ற? ஆமாண்டா குரங்கே. சரி சரி விட்ரி, டென்ஷன் ஆகாத. உனக்கு செட் ஆகல. டென்ஷன் பண்ணதே நீதானடா. டென்ஷன் பண்ணதே நான் தானா? சரி சிரிக்க வைக்கட்டா? மச்சான் சிரி சிரி சிரி. ஏய் ஓரமா சிரிப்பு வருது தானே? சிரி சிரி சிரி. லூசு. ஏ வெக்கத்தை பாரு மச்சான், சிரி சிரி சிரி. பைத்தியம் விடுடா. அப்பா என் ஆள் சிரிச்சிட்டாடா. எப்போதும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருடி. எப்போதும் இதே மாதிரி நான் சிரிக்கணும்னா என்ன சிரிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஆமால, உன்னை சிரிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே? ஆமா, நானும் ஆளுதானே. அப்போ சிரிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தானே?
ஹே, என்ன சொன்ன நீ வேற தானே என்னமோ சொல்ல வந்த? ஆ, இல்லையே. நான் என்னமோ சொல்ல வந்துட்டு அப்புறம் அப்படியே ஆளுதானேன்னு சொன்னல. ஏய், என்னடி சொல்ல வந்த? ஒண்ணும் இல்ல, விடு. ஏய், சொல்லுடி, என்னமோ நீ சொல்ல வந்த? ஐயோ, ஒண்ணும் இல்லடா. ஹே, நீ சொல்லல நான் எந்திரிச்சு போயிருவேன். இல்ல, நாமும் பொண்டாட்டி தானே, என்ன சிரிக்க வைக்கிறது உன்னோட பொறுப்பு தானேன்னு சொல்ல வந்தேன். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே. டேய், என்னடா பண்ற? நீ என் பொண்டாட்டி தானே? உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். ஒண்ணும் இல்ல. பிடிக்கலையா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். மச்சான், இதே மாதிரி நம்ம லைஃப் பூரா எப்ப இருப்போம்? அதுக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆகணும்ல. உங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் அடுத்து சமாதானப்படுத்தணும். 2 பேரும் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. என்ன பண்ண போறோம்? அவங்க எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க? நதி, சொல்லுங்கள் என்னுடைய ராஜகுமாரனே. நதி, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. ஏன் ஏன் இவ்வளவு பயம்? நான் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பயப்படலாமா? நதி, அதற்கில்லை. உன் தந்தை நமது திருமணத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார்? அதை நினைத்தால்தான் பயமாக இருக்கிறது. என் தந்தை என்னுடைய எந்த முடிவுக்கும் கட்டுப்பட்டுதான் போவார். ஆனாலும் உன் திருமண விஷயத்தில் கண்டிப்பாக உன் தந்தை என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த மன்னரின் ஆட்சிப்படி தனது மகளுக்கு திருமணம் செய்து கொள்ள இருக்கும் ராஜகுமாரன் தான் அடுத்த ராஜாவாக ஆவான். அந்த வரிசையில் நான் எப்படி ராஜாவாக ஆக உன் தந்தை ஏற்றுக்கொள்வார்? அது மிகவும் கடினம் நதி. ஆதித்தன் அவர்களே, என்னுடைய தந்தையை சமாதானம் செய்வது என்னுடைய பொறுப்பு. நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இதை நினைத்து பயப்பட தேவையில்லை. நதி, என்னுடைய வேலை என் தந்தையை நம் திருமணத்திற்கு சமாதானம் செய்ய வைப்பது. உங்களுடைய வேலை என்னை ரசிக்க வேண்டியது. அதைத்தான் முழு வேலையாக செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியே ஆகட்டும். நதி, உனக்கு இளவரசி பிடிக்குமா இல்லை ராஜகுமாரன் பிடிக்குமா? ஏன், எதற்கு இந்த திடீர் கேள்வி? உன் தந்தை என்னை ஏற்றுக்கொண்ட பின் நாம் திருமணம் செய்து கொள்வோம் அல்லவா? அதற்கு பிறகு நமக்கு என்ன குழந்தை முதலில் பிறக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்தாயா? நான் முடிவு செய்து விட்டேன். எனக்கு உன்னை போல் ஒரு இளவரசனும் என்னை போல் ஒரு இளவரசியும் இரட்டை குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. அப்படியே ஆகட்டும் இளவரசி. உங்கள் கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்கான வேலைகளை ஆரம்பித்து விடலாமா? ராஜகுமாரனுக்கு வர வர குறும்புகள் ஜாஸ்தியாகிவிட்டது. இவ்வளவு அழகாக என் இளவரசி என் பக்கத்தில் இருக்கும்போது குறும்புகள் இல்லை என்றால் தான் ஆச்சரியம். மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலா, மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையா. ஓய், என்னடி? ஒன்னும் இல்லடா, திடீர்னு வேற என்னவோ ஞாபகம் வந்துருச்சு. வேற என்னவோனா? ஒன்னும் இல்ல. சரி, நம்ம ஒரு ஐடியா பண்ணலாமா? என்னது? நம்ம 2 பேரும் பிரியறதுக்காக எவ்வளவுலாம் பிளான் போட்டோம். ஆமா. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. வீட்டுல எவ்வளவோ சொதப்பல் நடந்துச்சுல. இப்போ உங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு நம்ம ஏன் பிளான் போடக்கூடாது? மச்சான், ஆமாண்டா, நம்ம பிரியறதுக்கு எவ்வளவோ பிளான் போட்டோம். இப்போ சேர்றதுக்கும் அதே மாதிரியே பிளான் போடுவோம்டா. அவ்வளவுதான். பிரியறதுக்கே அவ்வளவு பிளான் போட்டோம்னா சேரதுக்கா நம்மளுக்கு பிளான் இல்லாம இருக்கும்? இதுல என்ன ஒரு பிளஸ்னா, உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. சோ கண்டிப்பா சீக்கிரமாவே நம்ம சேர்ந்துடலாம். ஆமாண்டா, அது மட்டும் நடந்துருச்சுன்னா அடுத்து நம்ம கல்யாணம் தான். அப்புறம் நீ எனக்கு பொண்டாட்டி, நான் உனக்கு புருஷன். நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. டேய், நான் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? இதெல்லாம் கேட்கணுமா? வாடி. நிம்மதி, நீ ஒன்னும் கவலைப்படாதடி. சீக்கிரமாவே எல்லாத்தையும் நான் சரி பண்றேன்.